போலீஸ் வாகனத்தில் எஸ்ஐயிடம் திருடியது யார்? ஆவடியில் சிங்கப்பெண்ணிடம் திருட்டு போனது எப்படி? 28 போலீசாரிடம் தீவிர விசாரணை. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. சாமானிய மக்கள் ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆனால் இங்கே போலீஸுக்கிட்டே நகை திருட்டு போயிருக்கு. அது எங்கே திருட்டு போயிருக்கு அப்படின்னா போலீஸ் வாகனத்தில் போலீஸ் முன்னாடி. என்ன நடந்துச்சு விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆயுதப்படை எஸ்ஐ தான் கிருபா அவர்கள். அவங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் கீழே போலீஸாக சேர்றாங்க. சேர்ந்த இவங்க கிண்டியிலிருந்து ஆவடிக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை அணிவகுப்புக்காக போகிறாங்க. இவங்களோட கிட்டத்தட்ட 28 போலீஸும் ஒரு வாகன ஓட்டுநரும் போகிறாங்க. போன இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தோட யூனிஃபார்மை மாற்றுறதுக்காக ட்ரெஸ் மாற்றி அவங்களோட ஹேண்ட்பேக்கில் அவங்களோட பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் வச்சுட்டு போகிறாங்க. வச்சுட்டு போன இவங்க அந்த அணிவகுப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தா அந்த ஹேண்ட்பேக்கை காணும். என்னடா இது, நம்ம எடுத்து அந்த ஹேண்ட்பேக்கில் பிரேஸ்லெட்டும் தங்கம் மோதும் இருந்துச்சு, இப்போ அந்த 2 பொருளும் ப்ளஸ் ஹேண்ட்பேக்கும் சேர்ந்து காணாமல் போச்சு, யார் எடுத்தா அப்படின்னு அந்த வாகனம் முழுக்க சோதனை பண்ணுறாங்க. கூட வந்த போலீஸ்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் கூட இருந்த போலீஸ் சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு. உடனே பெட்டாலியன் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்பி அவங்க சொன்னதை காதை கொடுத்து கூட வாங்காம உடனே இந்த சம்பவத்தை குறித்து பெட்டாலியன் எஸ்பி கிட்ட கிருபா அவங்க சொல்றாங்க. ஆனா பெட்டாலியன் எஸ்பி அவங்க சொன்னதை காது கொடுத்து கூட வாங்கல. உடனே கிருபா அவங்க திருமுலை வாயிலக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் ஆவடியில நடந்திருக்கு, அதெல்லாம் நீங்க போய் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆவடிக்கு வந்த அவங்க ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது பெட்டாலியன் எஸ்பி கால் பண்றாரு. நீங்க இங்க வாங்க, அது என்ன பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்னு. உடனே ஆவடிக்கு வந்த இவங்க பெட்டாலியன் எஸ்பி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. உடனே பெட்டாலியன் எஸ்பி அவங்க கூட வந்து 28 போலீஸையும் பிளஸ் ஒரு வாகன ஓட்டுநரையும் கூப்பிட்டு தீவிரமா விசாரிக்கிறாங்க. விசாரணையில் அந்த பொருள் எங்க காணாம போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா எஸ்பி என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு புகாரா கொடுங்க, நாங்க இந்த கேஸை பார்க்குறோம் அப்படின்னு. உடனே ஆவடி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, வெறும் வாய்மொழியா மட்டும் தான் சொன்னாங்க, அதனால இவங்க கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்துக்கல, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு பெட்டாலியன் எஸ்பி கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, திருடங்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியதே போலீஸ் தான், ஆனா போலீஸ்கிட்டே நகை திருட்டு போயிருக்கு, அதுவும் போலீஸார் இருக்கும் போதே திருட்டு போயிருக்கு. அப்போ திருடன் யாரு? வெளியேந்து வந்த திருடனா இல்ல போலீஸே திருடி இருக்காங்களா? அதுவும் சிங்கப்பெண் அதிரடி பெண்ணுக்கே இப்படி நடந்திருக்குன்னா மக்கள் நடக்காம இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன இருந்தாலும் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை முடிஞ்ச பிறகு தான் இந்த நகை திருடினது யாரு, வெளியாளா இல்லை இவங்க எங்கன்னா வச்சுட்டு வந்துட்டாங்களா யார் அப்படின்னு என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கலாம். சாமானிய மக்கள் ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆனா இங்க போலீஸுக்கிட்டே நகை திருட்டு போயிருக்கு. அது எங்க திருட்டு போயிருக்கு அப்படின்னா போலீஸ் வாகனத்துல போலீஸ் முன்னாடி. என்ன நடந்துச்சு விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆயுதப்படை எஸ்ஐ தான் கிருபா அவர்கள். அவங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் கீழே போலீஸாக சேர்றாங்க. சேர்ந்த இவங்க கிண்டியிலிருந்து ஆவடிக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை அணிவகுப்புக்காக போகிறாங்க. இவங்களோட கிட்டத்தட்ட 28 போலீஸும் ஒரு வாகன ஓட்டுநரும் போகிறாங்க. போன இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தோட யூனிஃபார்மை மாற்றுறதுக்காக ட்ரெஸ் மாற்றி அவங்களோட ஹேண்ட்பேக்கில் அவங்களோட பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் வச்சுட்டு போகிறாங்க. வச்சுட்டு போன இவங்க அந்த அணிவகுப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தா அந்த ஹேண்ட்பேக்கை காணும். என்னடா இது, நம்ம எடுத்து அந்த ஹேண்ட்பேக்கில் பிரேஸ்லெட்டும் தங்கம் மோதும் இருந்துச்சு, இப்போ அந்த 2 பொருளும் ப்ளஸ் ஹேண்ட்பேக்கும் சேர்ந்து காணாமல் போச்சு, யார் எடுத்தா அப்படின்னு அந்த வாகனம் முழுக்க சோதனை பண்ணுறாங்க. கூட வந்த போலீஸ்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் கூட இருந்த போலீஸ் சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு. உடனே பெட்டாலியன் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்பி அவங்க சொன்னதை காதை கொடுத்து கூட வாங்காம உடனே இந்த சம்பவத்தை குறித்து பெட்டாலியன் எஸ்பி கிட்ட கிருபா அவங்க சொல்றாங்க. ஆனால் பெட்டாலியன் எஸ்பி அவங்க சொன்னதை காது கொடுத்து கூட வாங்கல. உடனே கிருபா அவங்க திருமுலை வாயிலக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் ஆவடியில நடந்திருக்கு, அதெல்லாம் நீங்க போய் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆவடிக்கு வந்த அவங்க ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது பெட்டாலியன் எஸ்பி கால் பண்றாரு. நீங்க இங்க வாங்க, அது என்ன பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்னு. உடனே ஆவடிக்கு வந்த இவங்க பெட்டாலியன் எஸ்பி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. உடனே பெட்டாலியன் எஸ்பி அவங்க கூட வந்து 28 போலீஸையும் பிளஸ் ஒரு வாகன ஓட்டுநரையும் கூப்பிட்டு தீவிரமா விசாரிக்கிறாங்க. விசாரணையில் அந்த பொருள் எங்க காணாம போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா எஸ்பி என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு புகாரா கொடுங்க, நாங்க இந்த கேஸை பார்க்குறோம் அப்படின்னு.
உடனே ஆவடி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கவே இல்ல. வெறும் வாய்மொழியா மட்டும் தான் சொன்னாங்க. அதனால இவங்க கம்ப்ளைண்ட் நாங்க எடுத்துக்கல. நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு பெட்டாலியன் எஸ்பி கிட்டயும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, திருடன்கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியதே போலீஸ் தான். ஆனா போலீஸ் கிட்டயே நகை திருட்டு போயிருக்கு. அதுவும் போலீஸார் இருக்கும்போதே திருட்டு போயிருக்கு. அப்போ திருடன் யாரு? வெளியேந்து வந்த திருடனா? இல்ல போலீஸே திருடியிருக்காங்களா? அதுவும் சிங்கப்பெண் அதிரடி பெண்ணுக்கே இப்படி நடந்திருக்குன்னா, மக்கள் நடக்காம இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன இருந்தாலும் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. இப்போ போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை முடிஞ்ச பிறகு தான் இந்த நகை திருடினது யாரு? வெளியாளா? இல்ல இவங்க எங்கனா வச்சுட்டு வந்துட்டாங்களா? யார் அப்படின்னு. என்ன இருந்தாலும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன் சென்னை.